ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராமர் மேல இருக்கிற ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். மகாரத்ன பீடே சுபே கல்பமூலே சுகாசீனமாதித்ய கோட்டி பிரகாசம் சதா ஜானகி லக்ஷ்மணோ பேதமேகம் சதா ராமச்சந்திரம் பஜேஹம் பஜேஹம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 2 ஸ்லோகங்கள்லையும் அவரோட குணங்களை பற்றி சொல்லியிருந்தோம் ராமருடைய. இந்த ஸ்லோகத்துல ராமர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றையும் சொல்றாளாம் இந்த ஸ்லோகத்துல. மகாரத்ன பீரே சுபே கல்ப மூலே, அதாவது மங்களமாக இருக்கும் சுபமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் விடவும் மங்களமாக இருக்காராம் நம்மளோட ராமர். ஏன்னா எப்பயுமே நம்ம என்ன சொல்வோம், எப்பயுமே படைப்பவர் படைப்புகளுக்கு தலைவனாக இருக்கார். அந்த படைப்பவர் தான் படைப்புகள் எல்லாருக்கும் தலைவனாக இருந்து அந்த படைப்புகளை விடவும் அறிவாளியாக இருக்கார் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவர் அந்த விஷயங்கள் எல்லாம் உருவாக்கலன்னா அந்த விஷயங்களே வந்திருக்காருல்ல. அதே போலத்தான் எப்பயுமே பிரம்மா வேதங்களை உருவாக்கி அதை மனிதர்களுக்கு தந்தாலும், மனிதர்கள் வேதத்தை கத்துக்கிட்டாலும் மனிதர்களால பிரம்மாவை விட மேலா போக முடியாது. ஏன், பிரம்மா லெவலுக்கே வர முடியாதாம் மனிதர்களால. அதனால எப்பயுமே படைப்பவருக்கு படைப்புகளை விட உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்காம். அதே போலத்தான் எப்பயுமே மங்களமான விஷயங்களை சுபமான விஷயங்களை தரும் ராமர் அந்த விஷயங்களை விடவும் மங்களமாக இருக்காராம். அதனால்தான் அவரால் தர முடியறதாம். மகாரத்ன பீட்டே சுபே கல்ப மூலே, எப்பயுமே ஒரு ரத்னத்தை போல விலை உயர்ந்ததாகவும் அதே நேரத்துல ரத்னத்தை போல அழகாகவும் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற சொரூபமா இருக்காம். இப்போ திடீர்னு ஒரு வைரத்தை பார்க்கிறோம், ஒரு ரத்தினத்தை பார்க்கிறோம்னா ஆஹா பார்க்கவே நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லி தோணுமா நம்மளுக்கு. அந்த ரத்தினத்தை போலவே இவரையும் அந்த ரத்தினத்துக்கு பக்கத்துல இவரை நிக்க வச்சா இவர் அதை விட நல்லா இருக்காரே பார்க்க அப்படின்னு தோணுமா நம்மளுக்கு. மகாரத்ன பீதே சுபே கல்ப மூலே சுகாசீனம் ஆதித்ய கோடி பிரகாசம், அதாவது ஆதித்யன் அப்படின்னு சொன்னா சூரியனை சொல்லும் ஒரு சொல் தான் அது. ஆதித்யன் அப்படிங்கிறது சூரியனுக்கு ஒரு நாமம். இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ ஆதித்ய கோட்டி பிரகாசம் அப்படின்னு சொல்றான். அதாவது கோடிக்கணக்கில் ஆதித்யர்களை, கோடிக்கணக்கில் சூரியங்களை ஒன்னா சேர்த்து அந்த ஒளியை இவர்கிட்டேருந்து வர ஒளியையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவர்கிட்டேருந்து வர ஒளி அதிகமா இருக்குமா. அதாவது ஒரு சூரியன் கிட்டேந்து வர ஒளியையே இத்தனை கிரகங்கள் வச்சிருக்கு. நம்ம கிரகத்தை உட்பட எல்லா கிரகங்களும் அந்த ஒரே சூரியனோட ஒளியைத்தான் பகிர்ந்துக்குது. அதனால ஒரு சூரியனே இவ்வளவு ஒளி வீசக்கூடிய சுரூபத்தோட இருந்தார்னா அந்த ஒரு சூரியனை போலவே கோடிக்கணக்கில் இருந்து அந்த கோடிக்கணக்கிலேருந்து வர வெளிச்சத்தை, அந்த ஒளியை நம்ம ராமர்கிட்டேந்து வர ஒளியோட கம்பேர் பண்ணா ராமர் தான் ஜெயிப்பாராம் அதுலயும். அதனால கோடிக்கணக்கான ஆதித்யர்களை ஒன்றாக சேர்த்தாலும் ராமரை போல ஒளி வீசக்கூடிய சுரூபத்தோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல. சுகாசீனம் ஆதித்ய கோடி பிரகாசம் சதா ஜானகி லக்ஷ்மணோ பேதமேகம், அதாவது ஜனகருக்கு பிறந்த மகளா இருக்கும் சீதையை ஜானகி அப்படின்னு சொல்லுவான். சதா ஜானகி லக்ஷ்மணோ பேதமேகம், ஜானகியையும் சீதையையும் லக்ஷ்மணனையும் பக்கத்துல வச்சிருப்பாராம் எப்பயுமே ராமர். அதனால்தான் வனத்துக்கு போகும்போது கூட ராமர், லக்ஷ்மணன், சீதை 3 பேருமே போனாராம். சதா ஜானகி லக்ஷ்மணோ பேதமேகம் சதா ராமச்சந்திரம் பஜேஹம் பஜேஹம், அதாவது ரகுகுலத்தில் தோன்றிய ராமர், ஸ்ரீராமர் ராமச்சந்திரரை பஜேஹம் பஜேஹம், எப்பயுமே பஜனை செய்கிறோம், எப்பயுமே அவருடைய கீர்த்தியை அவருடைய புகழை பாடுகிறோம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.